மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். கம்மலை டைரக்டர் என்கிட்ட கேட்குறாப்புல, இந்த மாதிரி கோவைக்குள்ளே படம் எடுக்கணும், அந்த மாதிரி இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, சரி நான் கொண்டு போய் காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் பூரா செடி மரம்லாம் வெட்டி அடித்து உள்ள கோவைக்குள்ள பாட்டு சீன் எடுத்தாங்க. அந்த குணா படம் எடுக்காதுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான காடு மாடு வீடு எதுவுமே அந்த சைடுக்கே போகாது. அந்த நேரத்தில் எங்கள் அப்பா நானும் வேட்டைக்கு போவோம். அந்த லைனில் வேட்டைக்கு போகும்போது இந்த சுரங்கத்துக்குள்ளே உள்ளே போகிறது வர்றது வழியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி என்கிட்ட கேட்கவும், அதுக்கு நான் போய் என்ன செஞ்சேன், சரி வாங்க காமிக்கிறேன்னு சொல்லவும் அந்த இடம் ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. நல்லா இருக்குது இடம், சரி இங்கேயே எடுத்துடலாம். ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வாரம் சென்று தான் வருவோம். அதுக்குள்ளே நீங்கள் ஆளுகளை வச்சு பூரா செடிக்கிட்டலாம் வெட்டி வழி ஒதுக்கி கம்பு ரோப்பு இப்பெல்லாம் படிக்கிட்டலாம் போட்டு வச்சு நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லவும் நான் செஞ்சேன். நான் ஆளுகளை கூப்பிட்டு போய் எல்லாம் வேலை பார்த்தேன். நான் வேலை பார்த்து அந்த பாட்டு சீனுக்கு என்னையும் டூப் போட்டாங்க. பையன் கேரளாக்கார பையன் விழுந்துட்டான். விழுவமா தூக்கிட்டு வர்றதுக்கு ஆள் யாருமே இல்லை. அப்புறம் எங்கள் அப்பா என்ன சொன்னார், எதோ சார் நீ போய் ஆளுக்கு யாருனாலும் பார்த்து கூப்பிட்டுட்டு நீ போய் அந்த பாடி எடுத்து கொடுத்துட்றான் அப்படின்னு அனுபவத்தில் எனக்கு சொன்னார். அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுங்கன்னா, எங்கள் அப்பா எங்கே சூசைட் கொடைக்கானலில் எங்கே சூசைட் நடந்தாலும் என்னைய தான் எங்கள் அப்பா என்னை தான் அனுப்பிவிடுவார். இது வரைக்கும் 99 பாடி எடுத்திருக்கேன். நான் பாடி எடுத்திருக்கேன்னா இதுக்கு நிரந்தரமாக எல்லா விஷயத்துக்கு போகிறது என்னை தேடி தான் வருவாங்க. போலீஸ்லேருந்து ஃபாரஸ்ட்லேருந்து எங்கே நடந்தாலும் என்னை தேடி தான் வருவாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அனுபவம் எங்கள் அப்பா கூட பாடியை எப்படி எடுத்தாங்க, பாடியை கொண்டு வரல, கையை மட்டும் தான் எடுத்தாங்க. 10 நாள் 20 நாளைக்கு அப்புறமெல்லாம் கடந்த பாடியை அழுகி கொலை கொடுத்து பயங்கரமான வாடை இருக்கும். அந்த வாடையிலும் சவிச்சு தான் நாங்கள் போய் அதை கொண்டாந்து அவங்க தாய் தப்பங்களுக்காக வேண்டி தான் நாங்கள் கொண்டாந்து கொடுக்குறது. இந்த கை கால் எல்லாமே கழுத்து கீழே அப்படியே நல்லா இருக்கும். ஆனால் அந்த எலும்பு இதெல்லாம் உள்ளே இருக்க எலும்புலாம் ஜாம் ஆகிடுச்சு. சாதாரண இந்த சிமெண்ட் சாக்கில் ஒரு பாடியை சிமெண்ட் சாக்கில் வச்சிடலாம். அந்த பாடியை 7ஆம் அடைக்கிடலாம். 100ல் ஒரு பாடியை தான் தலை முகத்து பேச பார்க்க முடியும். எல்லா பாடியை பேச பார்க்க முடியாது. பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்கும். குணா படம் எடுத்திருக்கோம். குணா கேவ்ஸ் உள்ள கம்மலை டைரக்டர் என்கிட்ட கேட்குறாப்புல, இந்த மாதிரி கோவைக்குள்ளே படம் எடுக்கணும், அந்த மாதிரி இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, சரி நான் கொண்டு போய் காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் பூரா செடி மரம்லாம் வெட்டி அடித்து உள்ள கோவைக்குள்ள பாட்டு சீன் எடுத்தாங்க. ஒரு பாட்டு சீனு. அந்த குணா படம் எடுக்காதுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான காடு மாடு வீடு எதுவுமே அந்த சைடுக்கே போகாது. அந்த நேரத்தில் எங்கள் அப்பா நானும் வேட்டைக்கு போவோம். அந்த லைனில் வேட்டைக்கு போகும்போது இந்த சுரங்கத்துக்குள்ளே உள்ளே போகிறது வர்றது வழியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி என்கிட்ட கேட்கவும், அதுக்கு நான் போய் என்ன செஞ்சேன், சரி வாங்க காமிக்கிறேன்னு சொல்லவும் அந்த இடம் ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. நல்லா இருக்குது இடம், சரி இங்கேயே எடுத்துடலாம். ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வாரம் சென்று தான் வருவோம். அதுக்குள்ளே நீங்கள் ஆளுகளை வச்சு பூரா செடிக்கிட்டலாம் வெட்டி வழி ஒதுக்கி கம்பு ரோப்பு இப்பெல்லாம் படிக்கிட்டலாம் போட்டு வச்சு நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லவும் நான் செஞ்சேன். நான் ஆளுகளை கூப்பிட்டு போய் எல்லாம் வேலை பார்த்தேன். நான் வேலை பார்த்து அந்த பாட்டு சீனுக்கு என்னையும் டூப் போட்டாங்க. ஒரு பாட்டு சீனுக்கு டூப் போட்டு என்னையும் எடுத்தாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதுக்கு பக்கத்துலேயே நம்ம கொடைக்கானல்கார பையன் பக்கத்தில் சூசப்பாட்டை ஒட்டி இருக்க வரையில் என்ன ஆச்சுன்னா, ஒரு 300 அடி பள்ளம். இவன் என்ன ஆச்சுன்னா, அங்கே ஃபாரஸ்ட்டில் உள்ளே பென்சிங் வேலை செய்யும் போது இவன் என்ன ஆச்சுட்டான், தண்ணி அடிச்சுட்டு கஞ்சாவும் அடிச்சுக்கிட்டு பிரின்சிபலோட கீழே இறங்கிட்டான். கீழே இறங்கி நீங்கள் போய் சுற்றி வந்திருக்கேன் எல்லோரும், நானும் அரை மணி நேரத்தில் நான் பெரிய காலம் வந்துடுவேன், குறுக்கோலியில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவன் போதையில் என்ன ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குன்னு போது என்னாச்சும் தள்ளாடி என்னாச்சுதான் கீழே போய் போதையில் என்னாச்சுதான் அவன் கீழே எங்கிட்ட இறங்குனா எங்கிட்ட வந்தோன்னு தெரியாமல் கல் மேலே நின்று இப்படி திரும்பி இருந்திருக்கான். ஒரு 10 ஒரு 100 அடி பள்ளம் இருக்கும். 100 அடி பள்ளத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, என் போதை பார்க்க இவன் இறங்கி விழுந்து போயிட்டான் உள்ளேயே 3 நாளாக.
3 நாளாக உழுந்து கிடந்து கடைசியில் வந்து இவங்க எல்லாம் வந்து இவனுக்கு வந்து கூட வந்தவனுக்குன்னு சொல்லலை, இந்த மாதிரி என் கூட வந்து இப்போ குறுக்கோலியில் இறங்கி போனாப்புல வந்தாப்புல அப்படின்னு இவனுக்கு வந்துட்டு சொல்லாமல் போய் இருந்துருந்துருக்கானுங்க. அப்புறம் இங்கே எல்லாம் அந்த தேடிட்டு இருக்கும்போது விறகு வெட்டுறவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி ஏப்ரல் மே தான் இங்கே சீசன். அந்த சீசன் நேரத்தில் என்ன ஆகிட்டுன்னா விறகு வெட்டிட்டு இருக்கும்போது பொம்பளை ஆளு தான் விறகு போவாங்க. அப்போ கீழே இருந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. நான் அண்ணா நகர் தாஸு இந்த மாதிரி கீழே விழுந்து அடிபட்டு இடுப்பு உடஞ்சி போச்சு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், கடைசியில் அங்கே இருக்கவங்களாம் வந்து கீழே வந்து ஒரு ஆள் கத்திட்டு இருக்குதுங்க, என்னன்னு கொஞ்சம் வந்து பாருங்கள் சொல்லவும், அப்புறம் வந்து என்ன கடைக்காரவங்களாம் என்ன சொன்னாங்க, ஜோசப் வந்து எத்தனை செத்த படத்தை தான் கொண்டு வந்திருக்க நீ, இப்போ என்ன தெரியுதான் நீ போய் உயிரோட ஒருத்தர் இருக்கானா அவனை கொண்டு வாங்க சொல்லுவோம். அப்போ நான் போகிறதுக்கு முன்னாடி பயிர் சரிச்சுக்காராக எல்லாம் வந்தவங்க யாருமே இறங்க முடியாமல் கயிறை போட்டுக்கிட்டு காத்துருந்தானுங்க. நான் என்ன ஆச்சேன், சாதாரண பிள்ளை பிடிச்சி இறங்கி போய் கிட்டத்தில் போய் பார்த்தாக்க இவன் உயிரோட வந்து இடுப்பு உடஞ்சி குளிக்கில் வந்து உட்காந்த மணிக்கு கிடக்கிறான். வந்து 3 நாளாக என்னடா செஞ்சேன்னா இந்த மாதிரி தண்ணி மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அந்த தண்ணியை தேக்கி வச்சு நான் இந்த மாதிரி இந்த தண்ணியை தான் குடிச்சிட்டு உயிர் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லவும், நான் பீடி குடிக்கும்போது எனக்கு வந்துட்டு ஒரு 4 பீடி மொத்தம் வச்சு பீடி பற்ற வச்சு கொடுக்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். ஏன்டா நீ வந்து போதை வந்து அடிச்சுட்டு நீ பாட்டுக்கு நீ வந்து இங்கே உளுந்து கிடக்கிற பாரு, அங்கே பாரு உனையால் எத்தனை பேர் வர்றா சிரமப்பட்டு, இப்போ உனையை வந்து எப்படா நாங்கள் கொண்டு போகிறது, செத்த படத்தவே நாங்கள் தூக்கிட்டு வர முடியாமல் நாங்கள் அவசரப்படுறோம், இதில் நீ உயிரோடு இருக்க, எப்படா உனையை கொண்டு போய் நாங்கள் மேலே சேர்க்குறது அப்படின்னு சொல்லும். அப்புறம் சரின்ட்டு நான் போகிற வழியை பார்த்து பின்னாடியே ஒரு 6-7 பேர் வந்துட்டாங்க. வந்ததும் வேறு ஒன்றும் செய்யலை, 4-5 கம்பை வெட்டி அப்படி அந்த கம்பு மேலே வந்து எல்லோரும் போட்டிருந்த இந்த மாதிரி ஜர்க்கின்னு இது எல்லாம் பண்ணினுங்கள்லாம் பூரா கலட்டி அவங்க மேலே சுற்றி பாடியை வந்துட்டு அவனை உயிரோட மேலே கொண்டு வந்தாச்சு. உயிரோட கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டேன்னா பூரா வந்துட்டு ஆற்றுல கொண்டு போய் சேர்த்து எல்லாம் வந்துட்டு இடுப்புக்கெல்லாம் ப்ளைட்லாம் வச்சு, நான் அந்த வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப ஏழைப்பட்டவங்க. அப்புறம் நான் கடைக்காரவங்க அவங்கள்ட்ட எல்லாம் போனவங்க அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் வசூல் பண்ணி கொடுத்து எல்லாம். இப்போ அந்த பையன் வந்து நல்லா இருக்காப்புல, அண்ணா நகர் தான் அந்த பையன், தாஸு அவன் பேர். 3 நாளாக உள்ளே இருந்தவன். குணா படத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த படத்தில் வந்து படமெல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து வழுக்க பாறை சந்து, அதனால் இவரால் வந்து மனிதனுக்காக அல்லன்ட்டு ஓடணும். அந்த ஓட சொன்னால் அவரால் முடியாது, அந்த இடம் எப்படி இருக்குது என்னன்னு தெரியாதனால அவர் முடியாதுன்ட்டார். யாருனாலும் டூப் போட சொல்லுங்கன்னு. அப்புறம் என்ன கமல் மாதிரியாக வந்துட்டு கோட்டு கீட்டுலாம் பேட்டெல்லாம் கொடுத்து தாடி கீடிலாம் வச்சு ஃபுல்லாக வந்து தாடி கீடிலாம் வச்சு போட சொன்னாப்புல. ஹீரோனி அங்கே நம்ம வந்து படுத்திருக்கோம், கால் உடஞ்சி போய் பக்கத்தில் வந்துட்டு இவர் கமல் வந்து பாடிக்கிட்டு மனித காதில் அல்லன்னு பாட்டு கேட்டுட்டு அந்த பாட்டை பாடிக்கிட்டே வந்து ஓடும் போதே அப்பயே வந்துட்டு அதை வந்துட்டு சரி இந்த பையனவே எடுக்க சொல்லிடலாம், அதுதான் நல்லா நடிக்கிறாப்புல, நல்லா வராப்புல இல்லை, அதனால் வந்துட்டு இப்போ எடுக்க சொல்லிடுவோம் அப்படின்ட்டு என்னை போட்டு அந்த ஒரு சீனுக்கு மட்டும். அது ஒன்று தான் வந்து ரொம்ப ரிஸ்க்கு எடுத்து வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களெல்லாம் கரெக்டாக வந்துட்டு 15 நாள் 20 நாள் ஜாமான் உள்ளேயே வந்துட்டு பயங்கரமான மழை சதம்பல் தான் உள்ளே, அதுலேயே ஜாமானத்தை வந்துட்டு டெய்லி கொண்டு வர முடியாதுன்ட்டு உள்ளேயே ஜாமானத்தை பூரா அங்கேயே உள்ளேயே வச்சுட்டு இவங்க வந்து பகலில் ஷூட்டிங் எடுக்க, நைட் ஆனாலும் சாயந்தரமானாலும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு எங்களை காவலுக்கு அங்கே இருக்க வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. நாங்கள் நைட்டும் பகலும் அங்கே காவலுக்கு தான் இருக்காது. கமல் சார் வந்துட்டு இதை என்கிட்ட பேசுவார், என்ன சாப்பாடுலாம் அங்கே கரெக்டாக கொடுக்குறாங்களா, உங்களுக்கு வேலை வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இல்லை ஈஸியாக அப்படின்னு. நான் என்ன சொல்கிறது, இதெல்லாம் கஷ்டம்னு கிடையாது, ஏன்னா சின்ன வயசுலேருந்து நாங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு பழகிருக்கோம். அதனால் வந்துட்டு எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கஷ்டமாக தெரியல. என்ன ஒன்று எங்களுக்கு இந்த மழை பெஞ்சா தான் வந்து எங்களுக்கு கஷ்டம், பூரா கருப்பு மண் சகதியாக இருக்கும், வலிக்கு விட்டு எங்கேயும் வந்து தெரியாத சின்ன பசங்களை வச்சு தான் வேலை வாங்குறேன் நான். அவனை எங்கேயும் இப்போ குழிக்குள்ளே விழுந்துடுறானுங்களோ என்னமோனோ அது பயம் எங்களுக்கு. அந்த பயத்தை ஒரு மட்டும் தான் வச்சு மற்றபடி வேலையிலலாம் கஷ்டம் கிடையாது. இப்போ நீங்களே பார்க்குற உங்களை கூப்பிட்டு வரேன், நான் தான் கூட வரேன். அது உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னு வச்சுங்க, இங்கே இருக்க பூரா என்னையே தான் பிடிச்சி கேட்குவாங்க, நீ தான் கூப்பிட்டு போன அந்த இடத்துக்கு, உன்னையால் தான் உங்களுக்கு ஆச்சு அப்படின்னு என்கிட்ட கேட்குவாங்க. அதுக்கு பயந்துட்டு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அதனால் வந்து என்ன சொல்லுறது, ஏன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போகணும், கேர்ஃபுல்லாகவே வரணும். ஏன்னா ரொம்ப அதுலேயே வந்து 9 பாடி இது வரைக்கும் விழுந்திருக்கு சூசைட் அந்த குணா கேவ்ஸில் வந்து உள்ள பூமிக்குள்ளே. இது பகலில் வந்து ஓப்பன் பிளேஸ்லன்னா நான் பாடி எங்கே வேணாலும் கொண்டுவேன். அந்த இருட்டான பூமிக்குள்ள உள்ளே வந்துட்டு 9 பாடி விழுந்திருக்கு. 9 பாடி இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. அதில் 300 அடி என்னை கட்டி இறக்கியிருக்காங்க. 300 அடிக்கு மேலே வந்து என்னென்னா ஃபால்ஸில் வந்து தண்ணி வந்த மாதிரி ஐஸில் வச்சா அப்படி ஒரு 2 நாள் 3 நாள் அந்த ஐஸில் வச்ச மாதிரி தண்ணி வந்து அந்த தண்ணி மேலே உழுது கொடுத்தாக கையெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது.
அது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணி ரிட்டர்ன் வந்து எங்கே வருதுன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. கடல் வந்து தண்ணி தேங்கி இருந்து எப்படி வரும் அந்த மாதிரி வந்து உள்ளே இருந்து தண்ணி வருது. அந்த ரிட்டர்ன் வர தண்ணியை கண்டுபிடிக்கவே முடியல. எவ்வளோ முயற்சி பண்ணி எவ்வளோ செலவு பண்ணி பார்த்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கடைசியில் என்னையால் மூச்சு கட்ட முடியல. ஆக்சிஜன் போட்டு வர ஆக்சிஜன் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது வந்துட்டு பகலில் வந்து இந்த வெளிச்சத்துலேயே வந்து இன்சூரன்ஸ் பேனில் அங்கிட்டு இங்கிட்டு உழுகுற பழி வந்து 2 நாள் 3 நாள் ஆகுது. அப்படி இருக்கும் பூமிக்குள்ள இறங்க வந்து அப்பயே வந்துட்டு அங்கே ஒருத்தர் மதுரை அம்பாசிடர் செம்பு நாடார் விழுந்திருக்காரு. அப்பயே வந்து கொரோனா காலத்துலேருந்து 1 லட்ச ரூபா செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. 3 நாள் சென்று எடுத்திருக்காங்க. அவர் நிலை சின்னமும் வந்துட்டு ஒரு சமாதி ஒன்று அங்கே இருக்குது அவர் உளுந்த இடத்துலேருந்து. அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்துட்டு 300 அடிக்கு மேலேயே வந்துட்டு ஆக்சிஜன் வேலை செய்ய முடியும், லைட்டு வேலை செய்ய முடியும். என் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை. அதனால தான் முடியாதுன்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு. மறக்க முடியாத நிலைமைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ ஹீரோனியை கொண்டு வரணும் பத்திரமா. இவர் கமல் சாரையும் கூப்பிட்டு போயிட்டு கொண்டு வரணும். நாங்கள் தான் கொண்டு வரணும். அவங்களுக்கு வந்து எப்படி வந்து பிடிச்சி ஏறணும், ஏன்னா பூரா மலையில் ஏறுற மாதிரி தான் ஏறணும். பிடிச்சி கூப்பிட்டு வரணும். இந்த வழியில் இப்படி உட்காந்துவாங்க, இப்படி நின்றுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வருவோம். அது ஒன்று நான் எனக்கு இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்கும். அவங்கள கூப்பிட்டு போகிறது கூப்பிட்டு வர்றது கொஞ்சம் ஒரு நூல் ஸ்லிப்பாச்சுன்னா கூட கண்டுபிடிக்க முடியாது. அதனாலேயே கேர்ஃபுல்லாக கூப்பிட்டு வர்றது. அதுக்கப்புறம் கமல் சார் நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருந்துச்சா? அவர் பேசினாரா ஷூட்டிங்? இல்லை ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து அதோட சரி. அதுக்கப்புறம் வந்து வாய்ப்பு கிடையாது. ஒரு வாரம் ஷூட்டிங் எடுத்தாங்க. ஒரு வாரம் வந்து கூட கூப்பிட்டு வர்றது அந்த பேச்சோட சரி. அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அவர்கிட்ட பேசுகிறதுக்கு கொள்றதுக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு குஷ்பு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு சன் டிவியில். சென்னையில் வந்துட்டு ஸ்டுடியோவுக்கு வந்துட்டு குஷ்பு வந்துட்டு சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராமில் இருந்துச்சு. 1ஆம் தேதியிலேருந்து என்னைய வந்துட்டு ஜோசப் வந்துட்டு வாங்க உங்கள் ப்ரோக்ராம் ஒன்று எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த கடைசி வரைக்கும் வந்து 9ஆம் தேதி அவங்க ப்ரோக்ராமு. அந்த 9ஆம் தேதி வரைக்கும் வந்துட்டு நான் வந்து செல்லை அட்டன் பண்ணவே இல்லை. யாரும் அவங்க பிஏவுக்கு தான் என்கிட்ட பேசிக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் லாஸ்ட் நாளில் வந்துட்டு 8ஆம் தேதி அன்னைக்கு ஜோசப் நான் குஷ்பு பேசுகிறேன், நீங்கள் வந்து சென்னைக்கு வந்து கண்டிப்பாக வந்தது ஆகணும், டிக்கெட்டு வந்து புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சரி யார் வரான்னு சொல்லவும், அதான் டிக்கெட் புக் பண்ணியாச்சு, நீங்கள் அங்கேருந்து இன்றைக்கி உங்கள் சொந்த செலவுலேயே நீங்கள் வந்துருங்க, நீங்கள் வந்தால் வந்து வந்ததுக்கப்புறம் நான் என்ன பேமெண்ட் பண்ணணுமோ அதை பண்ணி கொடுத்துட்றேன், உங்களுக்கு நல்லா செஞ்சு விட்றேன் அப்படின்னு சொல்லவும் இந்த தாசுன்றவனையும் கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்க. தாசுன்றவனையும் கூப்பிட்டு போய் அங்கே பார்த்ததுக்கு நான் உடனே சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு ரூமெல்லாம் புக் பண்ணி கொடுத்து நல்லா குளிச்சு நீட்டாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டுடியோவில் போய் வந்து தாசையை வச்சு என் ஒய்ஃபு நான் 3 பேருமே டிவியில் உட்காந்து பேட்டிக்கு கொடுத்ததும் குஷ்பு என்ன இருந்துச்சு, நல்லா ஒரு 5000 ரூபா செக் ஒன்று கொடுத்து ஆடியன்ஸ்லாம் வந்துட்டு 1000 2000 இப்படின்னு அவங்களும் கொடுத்தாங்க. எனக்கு தாஸுக்கு அந்த பையன் தாசுன்றவனுக்கு வந்தாங்க, அந்த பையனுக்கு வந்து நிறையா கொடுத்தாங்க. ஒரு 2-3 மாதத்தில் வந்துட்டு 500 அனுப்பிவிட்டு இருந்தாங்க குஷ்பு அங்கேருந்தே. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு, செலவுக்கு வீட்டு செலவுக்கு என் செலவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் காலமாக வந்துட்டு அதை அனுப்புறதில்லை. வந்தால் வந்து குஷ்பு வந்தால் நான் கொடைக்கானலில் கட்டாயம் வந்தேன்னா உன்னை பார்க்குவேன் ஜோசப் அப்படின்னு சொன்னது தான். அதுக்கப்புறம் வந்து குஷ்பு வரவும் இல்லை. அந்த ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது, அந்த ஹெல்ப்பும் பண்ண கிடையாது. வேறு என்னென்ன நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டு வேறு என்னென்ன விஷயங்களாம் உதவி பண்ணியிருக்கீங்க? அதாவது சூசப்பாடில் நான் கடை வச்சுருக்கேன். வந்து நான் தான் கடையிலேருந்து வியாபாரம் பார்க்குவேன். ஒய்ஃபு கிடையாது, ஒய்ஃபுக்கு வந்து எந்த வேலையும் தெரியாது. அப்படி இருக்க மரத்தில் சூசப்பாடில் வந்துட்டு இந்த ஹேண்ட்பேக் கொண்டு வருவாங்க. அது என்ன ஆயிடுச்சு, குரங்கு பிடிங்கி தூக்கி எறிஞ்சிரும். அதுக்கும் நான் தான் போவேன். அதே போல் வந்துட்டு செல்லுலன்னா முக்கியமான மெசேஜ் இதுக்கெல்லாம் வச்சுருக்குவாங்கல்ல, அப்படி இருக்கும்போது செல்லை வந்து குரங்கு தூக்கி இழுத்து போட்டுரும். ஸோ அதனால் இப்போ வந்து எல்லாருமே எனக்கு எப்படினாலும் எவ்வளோ வேணாலும் தரேன், அதை எடுத்து கொடுத்துருங்க, எனக்கு பேக் எடுத்து கொடுத்துருங்க, செல்லை எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்லுவேன் நான், என்னையா ஒரு பாடி தட்டுறதுக்கே 2 நாள் 3 நாள் ஆகுது, சாதாரண ஒரு செல்லு செல்லு டாக்குமெண்ட்டு பேப்பரு புக்கு இது போய் கொண்டு வர சொல்கிறீங்க இல்லையா அப்படி. அப்போ வந்து அப்போயும் வந்து நான் சொல்லுவேன், போலீஸ் ஸ்டேஷனில் போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வா, அவங்க போக சொன்னால் தான் நான் போக முடியும், அவங்க சொல்லாமல் நான் போக முடியும், போகக்கூடாது அப்படின்னு சொல்லவும் சரி அவங்க போலீஸ்காரங்களை வந்து சொல்லுவாங்க, ஜோசப் தானே ஜோசப்பு போயா நீ போய் எந்த போயிட்டு வரும்போதெல்லாம் எது ஃபெயிலராக வந்திருக்க, நீ நம்பிக்கையாக போ, கரெக்டாக வந்து கிடைக்கும் உனக்கு அப்படி சொல்லி அவங்க தைரியம் கொடுக்கவும் போவேன்.
கரெக்டாக நான் போனாக்கா கரெக்டாக எனக்கு கணிப்பு தெரியும். சூசப்பாடில் அங்கேருந்து விழுந்தாலும் பாடி இங்கே தான் வரும். அதே போல் இந்த லாஸ்ட்டில் தூக்கி போட்டாலும் ஒரே இடத்துக்கு தான், பாடியாக இருந்தாலும் சரி எந்த பொருள்களாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு தான் வரும். வேறு எந்த இதுவும் செதறி போகாது. அந்த இடத்துக்கு போய் கரெக்டாக வந்துட்டு பேக்காக இருந்தாலும் செல்லாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் எடுத்து கொண்டாந்து கொடுத்துருவேன். இந்த கொடைக்கானலில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க? அந்த ஷூட்டிங்கில் வந்து கூப்பிட்டாங்கன்னா வேலையாளுக்கு அதுக்கு போவேன். ரெண்டாவது வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அது ஷூட்டிங்கில் இருந்து அதிகமாக கிடையாது. எனக்கு இந்த தொழில்கள் தான் வந்து இது சமய சேவை மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன். நான் அது செய்கிறது வந்துட்டு நான் வந்து எனக்காக வந்து எது பயன்பாடு இருக்கும் அப்படின்னு நான் செய்ய கிடையாது. எனக்குன்னு பயன்பாட்டுக்கு வந்து இது நினச்சே செய்ய கிடையாது. இது ஒரு சமய சேவை மாதிரி அவங்க தாய் தப்பனுக்காக வேண்டி அவங்க அழுகிறாங்க, கண்ணீர் ஒடிக்கிறாங்க. பிள்ளைய வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுவாங்கன்னு தெரியும், நமக்கும் தெரியும், நம்மளும் பார்க்குறோம். அடுத்த வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறது, வளர்க்குறது, போகிறது வர்றதெல்லாம் பார்க்குறோம். இருந்தாலும் அந்த தாய் தப்பனுக்காக வேண்டி தான் நான் இவ்வளோத்தையும் செஞ்சிட்ருக்கேன். இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கான அங்கீகாரம் இங்கே கிடைச்சதா? இல்லை, இது வரைக்கும் வந்து இது அந்த அதிகாரமும் எனக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடைக்காது. மீண்டும் நீங்கள் கமலை சந்திக்க நேர்ந்தால் என்ன பேசுவீங்க? அதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்போயே மறந்துருக்குவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுன்னு சொல்கிறேன் நான், அந்தந்த டைம் முடிஞ்சுன்னா யாரோ எவரோ நம்மளை அதை மறந்துடுவாங்க. அவங்க நினைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரே நாளில் வந்து ஒரு ஆள் பழக்கத்தை வச்சுருந்தாங்கன்னா பரவாயில்ல. பல ஊருக்கு போய் பல ஆளுகளை பழக்கம் வச்சுருக்காங்க. யார் தான் நான் ஜோசப் இந்த மாதிரி குணா படத்தில் வந்து நான் உங்களுக்கு வேலை செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் கூட அதெல்லாம் மறந்துடுவார் அவர். அப்படி இருக்கும்போது நம்ம போய் சந்திக்கிறத கொள்றத முடியாது. இன்னும் கமல் நடிப்பில் வந்து நடித்த படங்கள்லேயே குணா படம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஆமாம், இன்னமும் அந்த படம் வந்து பேசப்பட்டு தான் இருக்குது. அது யாருக்கு காரணம்? அந்த இது பூரா வந்து அந்த வெற்றி பூரா வந்து ஜோசப்பு தான் சேரும். என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த படம் வந்து ஜோசப் வந்து அந்த இடத்த போய் கண்டுபிடிக்கலன்னா வந்து குணா படம் எடுத்துருக்க முடியாது. அதே போல் வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்துட்டு 2 மலைக்கு இடையில கேவ்ஸ் உள்ளே போய் வந்து அவரை கூப்பிட்டு கொண்டு வந்து படம் எடுத்திருக்காருன்னா அது அவருக்கு வந்து நடிச்சிருக்காரோ நடிக்கலையோ அது வேறு விஷயம். ரெண்டாவது வந்துட்டு இணையை வச்சு தான் வந்து படமே உருவானது. இதுக்கு முக்கியத்துவ காரணமே நான் தான். ஆனால் ரிஸ்க் எடுத்து தான் வந்துட்டு ரொம்ப வந்து செடி கொடியெல்லாம் வாரையெல்லாம் வந்து கல்லுகள்லாம் ஒதுக்கி செடிகள்லாம் ஒதுக்கி ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த இடத்துக்கே வந்துட்டு கமல் சாரை இதெல்லாம் கூப்பிட்டு போனதே. நீங்கள் அந்த இடத்த காட்டலாட்டி குணா படமே வந்து உருவாயிருக்காது. அந்த மாதிரி இடமும் வந்து கொடைக்கானல்லையே இல்லை வேறு எங்கேயுமே அந்த மாதிரி இடம் கிடைக்காது. படத்துக்கு முக்கியத்துவமே அந்த குணா கேவ்ஸ்ன்றது அந்த சுரங்க பாறைக்குள்ளே வந்து பாட்டு சீன் எடுத்தாங்கல்ல, அது முக்கியத்துவமே வந்து இந்த பாறை இது உள்ளே எடுத்து தான் அந்த படத்துக்கு வந்து ஃபேமஸ் ஆனது. இப்போ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து குணா ஸ்பாட்டு உதாரண பாட்டுன்னு இப்போ எங்கேருந்து வந்தாலும் எதை கேட்குறாங்க, குணா படம் எடுத்தாங்கல்ல அந்த ஸ்பாட் எங்கே இருக்குது, அந்த ஸ்பாட் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு முக்கியத்துவ காரணம் யார்? ஜோசப் தான். நான் தான் போய் இந்த இடத்த கண்டுபிடிச்சேன். இப்போ 90% என் பேர் வராது, கமல் பேர் தான் வரும். ஏன்னா நான் இடத்த கண்டுபிடிச்சி காமிச்சு கொடுத்துட்டேன். அதில் படம் எடுத்தது அவருக்கு கமல் சார். அப்போ அந்த பெருமை பூரா யாருக்கு வரும்? முக்கால்வாசி ஜோசப்புக்கு வருதோ வரலையோ, ஆனால் கமல் சார் இப்படியாப்பட்ட இடத்துல போய் ஒரு படம் எடுத்துகிட்டு வந்திருக்காரே அப்படின்னு நினச்சி அந்த பெருமை அவருக்கு தான் வரும். இருந்தாலும் முக்கியத்துவம் வந்து யார் சொல்லுவாங்க? ஜோசப் இன்றைக்கி இருக்க போய் தான் வந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சான். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேர் வந்து அந்த கடையை வச்சு பிழைக்கிறாங்க. அதுக்கு முக்கியத்துவ காரணம் யார்? ஜோசப் தான். ஜோசப்பை வச்சு தான் அங்கே எல்லாம் சொல்லுவாங்க, ஜோசப் இந்த இடத்த கண்டுபிடிச்சா இந்தா இன்றைக்கி 10-100 பேர் அவனை உட்காந்து கஞ்சி குடிக்கிறோம் அப்படின்னு எல்லோரும் பேசுவாங்க. நான் மறைஞ்சி போயிட்டேனாலும் என் பேர் சொல்லும் ஒவ்வொன்றும். சரி, ஜோசப்பு இருந்தாப்புல இருந்து இவ்வளோலாம் நல்லா செஞ்சாப்புல, இந்த பாடி எடுக்கிறதுலேருந்து எல்லாம் ஷூட்டிங்கில் வேலை பார்க்குறதுலேருந்து எல்லாமே ஜோசப் இருந்தால் ஜோசப் தான் செய்வான். இப்போ அவனுக்கு பிற்பாடு யார் செய்ய போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. கமல் நடித்து மிகப்பெரிய ஹிட் ஆகி இன்ன வரையும் மக்கள் மத்தியில் ரொம்ப பேரும் புகழோடு இருக்கிற அந்த குணா படத்துக்கு அந்த குணா குகை அதுதான் காரணம். அதை நீங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த இது நீங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க, இந்த அளவுக்கு அவங்க பேர் புகழ் வாங்கியிருக்காங்க அப்படின்றப்ப உங்கள் மனசுக்குள்ள என்னங்க தோணுது? என் மனசுக்குள்ள என்ன, நான் அதை பார்க்குறேன். நார்மலாக இந்த இப்படியாப்பட்ட இடத்துலையும் நம்ம போய் நைட்டும் போல் உட்காந்துருந்து இடம் வந்துட்டு படம் வந்துட்டு எடுக்க விட்டு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து செஞ்சுருக்கோமே, பரவாயில்ல. இருந்தாலும் நம்மளுக்கு முடியாமல் இருந்தாலும் போய் இந்த அளவுக்குலாம் போய் செஞ்சுருக்கோமேன்னு அப்பப்போ நினைக்குவேன். நினச்சி பார்த்துட்டு சரி இன்னும் இங்கே இந்த மாதிரிலாம் போய் இங்கே போய் செய்ய போகிறோம், காடு மாடி இறங்கி ஏற போகிறோம், என்ன செய்ய போகிறோம், அவ்வளோதான். இருக்க வரைக்கும் நல்லா உடம்புல தெம்பு இருந்துச்சு. எல்லாம் ஓடி ஆடி செஞ்சோம். வரையில் ஏறுறது, மரத்தில் ஏறுறது, அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது இப்படிமா இருந்தேன். இப்போ முடியல.
முடியல அதை அப்பப்போ நினச்சிக்க வேண்டியதான். நினச்சி தான் பார்க்க முடியும், செயலை காட்ட முடியாது. நான் எல்லாத்தையும் இப்போ சாதாரண ஒரு தோட்ட வேலை செஞ்சாலும் அடிபடுறது சகஜம்தான். அதெல்லாம் வந்துட்டு இப்போ நான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன்னா கண்டிப்பாக வந்துட்டு கை கால பூரா வந்து அடிப்பட தான் செய்யும். அடிப்படாமல் வந்து எவ்வளோ தான் கேர்ஃபுல்லாக நம்ம பயபக்தியாக இருந்தாலும், எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தாலும் நமக்கு அடிப்படுறது பட்டு தான் ஆகும். அதெல்லாம் பெருசுப்படுத்திக்க மாட்டேன். பொழப்புக்குன்னு வந்துட்டோம், அதை நம்ம காய பார்த்தோம்னா வந்து பொழப்பு செய்ய முடியாது. நம்மளை தேடி வந்து நம்ம இதை செஞ்சு கொடுக்குவா, ஜோசப் தான் செஞ்சு கொடுக்குவா அப்படின்னு அந்த நம்பிக்கை விட்டுருவாங்க. அந்த நம்பிக்கை நம்மளை நம்பி வந்த ஒரு நம்பிக்கை வீண் போகக்கூடாதுன்றதுக்காக வேண்டி தான் நான் அது தொடர்ந்து செய்கிறேன். நான் உண்மையிலே நீங்கள் சொல்கிறப்ப எங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கமல் சாருக்கு நான் டூப் போட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை மீட் பண்ணுறதில்ல. மீண்டும் மீண்டும் உங்களுடைய சேவைகள், சமூக சேவைகள் மக்கள் மத்தியில் கண்டினியூவாக இருக்கணும். என்னோட ஒத்துழைப்பு வந்துட்டு என்றைக்குமே என்னோட உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் சமூக சேவை செய்வேன். இது வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன். இதுக்கு மேலேயே என் உடம்புல வந்துட்டு உசுறு இருக்க வரைக்கும் என்னையால் முடிஞ்ச வந்து உதவி நான் செஞ்சு தான் கொடுக்குவேன். என்னை நம்பி வந்தவளை நான் வந்து வெறுத்து என்னை முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்க, அது முடியாது இது முடியாது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குவேன். என்னோடய பேர் ஜோசப்புங்க. எங்கள் அப்பா பேர் ஆனந்தராஜ், எங்கள் அம்மா பேர் வந்து பிளமீனா. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போது வந்துட்டு எங்கள் அப்பா வந்து இந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தார். இந்த தொழில் எப்படி செஞ்சாருன்னா, கொடைக்கானலில் இருந்து ஒரு மாட்டுக்கு பிள்ளை இருக்க போன ஒரு ஸ்லிப்பாகி விழுந்துட்டார். அப்போ யாருமே வந்துட்டு இவங்களை வந்துட்டு எடுக்கிறதுக்கு ஆள் யாருமே இல்லை. அப்போ வந்துட்டு அங்கே இருக்கவங்களாம் சொல்லியிருக்காங்க, ஆனந்து போனால் தான் அந்த பாடி எடுத்து வர முடியும் அப்படின்னு சொல்லி அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த செஞ்சுட்டு இருக்கும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கள் அப்பா வந்துட்டு எனக்கு வந்து பழக்கி விட்டது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எனக்கு கூட்டிட்டு போய் பழக்கலை, நானாக போனேன். போய் வந்துட்டு ஒரு பாடி வந்து கீழே விழுந்து செடிக்குள்ள வந்து தேடிட்டு இருக்காங்க 3 நாளாக. பாடியை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் அவருக்கு பின்னாடியே சரி போய் எப்படி தான் பாடி கொண்டு வராங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு போனேன். போயிட்டு இருக்கும்போது என்னன்னா, அங்கே வந்து போதை பில்லு 2 ஆள் வயலத்துக்கு இருக்கும். அந்த வளர்த்து இருக்க பில்லில் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, நான் கீழே போனதுமே 3500 அடி பள்ளம். அந்த பள்ளத்தில் வந்துட்டு இவர் போனது வந்து கீழே போனதில் இவர் ஒரு வழியில் போயிட்டார், நான் ஒரு வழியில் கீழே செடிக்குள்ள உட்காந்து போகிறேன். போய்கிட்டு இருக்கும்போது சரி பாம்பு தான் வந்து பிள்ளை பிடிச்சி போகும்போது கொள்ளன்னு தட்டுப்படவும் பாம்பு தான் இருக்காது அப்படின்னு கத்திட்டேன். கத்தினதுக்கப்புறம் வந்துட்டு யாரோ வந்து கீழே சதம் கேட்குது பாருங்க அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு சொல்லவும் கூட வந்தவங்க எட்டி பார்த்துருக்காங்க. பார்த்தது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, பார்த்தீங்கன்னா கையை மட்டும் தான் வெளியே இருந்துச்சு ஒரு பாடி. அந்த பாடிக்கு வந்து உள்ளே வந்துட்டு எனக்கு என்ன பாறையில் வந்து உள்ளே போய் எடுக்க முடியல. அப்போ ஆனந்து பாடி எடுக்க முடியலன்னா பரவாயில்ல, அடையாளத்துக்கு எதுனாலும் இந்த மாதிரி கையை எதுனாலும் துணிமணி எதுனாலும் ஒன்று கொண்டு வரணும், கையை மட்டும் தான் இருக்குது, கையை மட்டும் இருக்குதுன்னு சொல்லவும் கையை வந்து வெட்டி எடுத்து கொண்டு வந்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அனுபவம் வந்துட்டு எங்கள் அப்பா கூட வந்து பாடியை வந்து எப்படி எடுத்தாங்க, பாடியை கொண்டு வரல, கையை மட்டும் தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு, வயசாகி போயிடுச்சு, ரொம்ப முடியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன சொன்னார், ஒரு பையன் வந்து கேரளாக்கார பையன் விழுந்துட்டான். விழுவமாக தூக்கிட்டு வர்றதுக்கு ஆள் யாருமே இல்லை. அப்புறம் எங்கள் அப்பா என்ன சொன்னார், சார் நீ போய் ஆளுக்கு யாருனாலும் பார்த்து கூட்டுட்டு நீ போய் அந்த பாடி எடுத்து கொடுத்துட்றான் அப்படின்னு அனுபவத்தில் எனக்கு சொன்னார். அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுங்கன்னா, எங்கள் அப்பா வந்துட்டு எங்கே வந்துட்டு கொடைக்கானலில் எங்கே சூசைட் நடந்தாலும் என்னைய தான் வந்து எங்கள் அப்பா வந்துட்டு என்னை தான் அனுப்பிவிடுவார். இது வரைக்கும் 99 பாடி எடுத்திருக்கேன் நான். பாடி எடுத்திருக்கேன்னா இதுக்கு நிரந்தரமாக வந்துட்டு எல்லா விஷயத்துக்கு போகிறதும் என்னை தேடி தான் வருவாங்க. போலீஸ்லேருந்து ஃபாரஸ்ட்லேருந்து எங்கே நடந்தாலும் என்னை தேடி தான் வருவாங்க. தேடி வரும்போது என்னை கூப்பிட்டு போய் வந்துட்டு பாடி எடுக்கிறதுக்கு எங்கே கிடக்குது என்னன்னு அதுக்கு வழி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. டெம்பரவரியாக ஆளை கூப்பிட்டு போவேன். அதே போல் வந்து எனக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்து எந்த வருமானமும் இருந்ததும் கிடையாது. எங்கள் அப்பா வந்து அம்மா வந்து படுக்கை வைக்க கிடையாது, அவங்க கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து வந்துட்டு இங்கே வந்து சின்ன பிள்ளையில இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்து தோட்டம் இதில் வேலை பார்க்க, பங்களாவுகளில் வேலை பார்க்க இப்படியே இருந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, என்னை வந்துட்டு படிக்க வைக்க மாடுன்னு வச்சுருந்தாங்கன்னா மாடு மேய்க்க அனுப்பி விட்டாங்க. அதனால் எனக்கு படிப்பு வசதியெல்லாம் கிடையாது, எனக்கு குழந்தைய கிடையாது, என் ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்க. ஒய்ஃபு வந்து சூசப்பாயனில் ஒரு சின்ன கடை வச்சுருக்கோம். அந்த கடையில் இருந்து தான் நாங்கள் அந்த வருமானத்தை வச்சு தான் நாங்கள் 2 பேர் சாப்பிட்டுக்கிட்டு அது இப்போது நல்லது கெட்டதுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்னை தேடி வந்து வராங்கன்னா அது வந்து முடியாமல் வந்துட்டு எனக்கு எவ்வளோ முடிஞ்சாலும் முடியலனாலும் அதை செஞ்சு கொடுத்துருவேன் நான். ஏன்னா அவங்க அதை நான் செய்கிறேன்னு கேட்டீங்கன்னா, நான் பணத்துக்காக வேண்டிய அடுத்தவர்களுக்காக வேண்டி நான் செய்ய கிடையாது. அவங்க தாய் தப்பா வந்து பிள்ளைய வந்து இழந்தாச்சு, அவங்க படிக்க வச்சு என்ன அடுத்த ஆளாக்கியிருக்குவாங்க, எவ்வளோ கஷ்டத்தில் இருந்துக்குவாங்க. அதனால் வந்துட்டு நான் அந்த செத்து போனவன் முடிஞ்சு போச்சு. அவங்க தாய் தப்பா வந்து அழுகுவாங்க என்கிட்ட, என் பிள்ளை முகத்தினாலும் கொண்டாந்து காமி, உன்னை தான் தெய்வமாக நம்பி வந்திருக்கேன், கொண்டாந்து காமிங்க
அப்படின்னு கண்ணீர் விடுறா பார்த்து அவங்க தாய் தகப்பனுக்காக வேண்டி தான் நான் செய்கிறது, செத்து போனவனுக்காக வேண்டி செய்ய கிடையாது. இது 3000 அடி பள்ளத்தில் தான் பாடி கிடக்கும், தெரிஞ்சு ஒரு பாடி கிடக்கும், தெரியாமல் ஒரு பாடி கிடக்கும். அதனால் வந்து எனக்கு வந்து இந்த பாடி இன்றைக்கி விழுந்தது, இது நேற்று விழுந்த பாடி அப்படின்னு எனக்கு க்ளீனாக தெரிஞ்சு போயிடும். 10 நாள் 20 நாளைக்கு அப்புறமெல்லாம் கடந்த பாடியை வந்து அழுகி கொலை கொடுத்து நான் பயங்கரமான வாடை இருக்கும். அந்த வாடையிலும் சவிச்சு தான் நாங்கள் போய் அதை கொண்டாந்து அவங்க தாய் தப்பனுக்காக வேண்டி தான் நாங்கள் கொண்டாந்து கொடுக்குறது. ஐயா, இப்போ உங்களுடைய அப்பா அம்மா இங்கே எப்போ வந்தாங்க? எங்கள் அப்பா ஊர் வந்து பூர்வீகம் வந்து கேரளா, எங்கள் அம்மா வந்துட்டு இங்கே மதுரையிலேருந்து எங்கள் வீட்டை வந்து எங்கள் அப்பா பார்த்த அம்மா வந்துட்டு பாட்டி வந்துட்டு எங்கள் அம்மாவை வீட்டு வேலைக்காக வேண்டி மதுரையிலேருந்து கூப்பிட்டு வந்தாங்க. அந்த எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்தது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பெரிய பிள்ளை ஆனது எங்கள் அம்மா வந்துட்டு பாட்டி எங்கள் அப்பா அம்மா இந்த கட்டினா இந்த பொண்ணை தான் கட்டணும், வேறு பொண்ணை வந்து கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லவும் எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் பாட்டிக்கு வந்துட்டு அவர் ரொம்ப பயப்படுவார், பயந்த சுபாவம். அவர் வந்துட்டு சரி அம்மா அதை சொல்லுதே நம்ம கட்டிடுவோம் அப்படின்ட்டு இங்கே கட்டினதான். என் கூட பிறந்தவங்க மொத்தம் 11 பேர் பிறந்தது வந்து இங்கே இருக்கிற வீட்டில் தான், தகர வீடு தான். தகர வீட்டில் வந்துட்டு 11 பேர் பிறந்தது. இப்போ வந்து இருக்கிறது வந்துட்டு 2 ஆம்பளை ஆள், ஒரே ஒரு பொம்பளை ஆள், 3 பேர் தான் நாங்கள் இருக்கிறோம். மற்றவங்களாம் இறந்துட்டாங்க, அப்பா அம்மா எல்லாமே இறந்துட்டாங்க. அக்கா அவங்களாம் உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருப்பாங்களா? அதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பக்கத்துலேயே இருந்து இங்கே பின்னாடி இருக்கிறது வந்துட்டு எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்காப்புல, மேலே அண்ணன் மேங்க இருக்காங்க, கீழே அக்கா வீடு இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு அவங்கள்ட்ட வந்துட்டு எதுவும் டச்சப் வச்சுக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம வந்து இந்த வேலை செய்கிறதே வந்துட்டு இவன் வந்து செய்கிறது வந்து இப்போ அவங்களுக்கு வந்துட்டு அசிங்கமாக தெரியுதான். நான் நண்பை செய்யணும்னு நான் நினச்சி போகிறேன். நான் இந்த வேலை செய்கிறது பணத்தை தூக்கி தான் இவன் சாப்பிட்றானா வைக்கிறானா, இது எதுக்கு அவன் போகிறான் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறதுனாலேயே நாங்கிட்டு யார்ட்டுமே டச்சப் வச்சுக்க மாட்டேன். ஐயா, நீங்கள் எப்போ பிறந்தீங்க? நீங்கள் பிறந்து எத்தனை வரையும் படிச்சிங்க? நீங்கள் எங்கெங்கெல்லாம் போய் வேலை பார்த்தீங்க, கஷ்டப்பட்டீங்க? நான் படித்தது 3வது வரைக்கும் படித்தேன், ட்ரெஸ்ஸர் ஸ்கூலில் படிச்சுட்டு அந்த 3ஆம் கிளாஸ் பாஸ் ஆனதோ அதுக்கப்புறம் வந்து மாடு மேய்க்க வந்துட்டு 2 நாள் சோமலாம் இருந்தேன். அப்புறம் தான் சரின்ட்டு ஒரு 10 மாடு வந்து ஓட்டிகிட்டு வந்துட்டு, நீ இப்போ ஸ்கூலுக்கு போவேனா ஒன்றுக்கு போவேனா, நீ மாடு மேய்க்க போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அப்போ மாடு மேய்ச்சிட்டு இருக்கும் போதே என்ன ஆச்சுன்னா, சின்ன பையலாக இருக்கும் போதே அப்போ கேரளாவில் வந்து கான்வெண்ட்டுக்கு வேலைக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. இந்த தோட்ட வேலை வந்து பூந்தோட்டத்து வேலை இதுகளுக்கெல்லாம் வேலைக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து தான் லாஸ்ட்டாக 82 வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு பாடி எடுக்க போக வர என்னை கூப்பிட்டு போக வர. நாங்கள் வந்துட்டு இருக்கப்பட்டவங்கள்ட்ட வந்துட்டு 10,000 ரூபா வாங்குவோம். 5 பேர் போகிறோம்னா 5 பேர் பிரித்து எடுத்துக்குவோம். இல்லாதப்பட்டவங்க இருக்காங்கன்னா 5,000 ரூபா வந்துட்டு 3,000 ரூபா 4,000 ரூபா இப்படி வாங்கி எங்கள் செலவுக்கு 5 பேர் போகிறோம்னா 5 பேர் பிரித்து எடுத்துக்குவோம். அந்த காசில் வந்துட்டு இங்கே நாங்கள் வீட்டுக்கோ இதுக்கோ வந்து கடைக்கோ எதுவுமே வாங்க மாட்டோம். அதை ஃபுல்லாக தண்ணி அடித்து சரக்கு அடித்து தான் கிடக்குவோம். ஒரு பாடி எட்டம் வந்தால் எப்படி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு 1 வாரம் 10 நாள்னாலும் அந்த வாடை வந்து அப்படியே மூஞ்சில் இருந்துக்கிட்டே இருக்கும் மூக்கில். அதனால் வந்து சாப்பாடு எதுவுமே சாப்பிட மாட்டோம். அந்த காசை கொண்டாந்து பாத்ரூமில் வச்சுட்டு அதை டெய்லி எடுத்துகிட்டு போய் சரக்கு தான் அடித்து காலி பண்ணிக்குவோம். அதே போல் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த காசை வாங்குறோன்னு வச்சிங்கன்னா அவங்க அழுது தான் அந்த பணத்தை கொடுக்குவாங்க. அந்த காசெல்லாம் நிலைக்காது, எந்த இதுவும் நல்லது கெட்டதுக்கு யூஸ் பண்ணவே முடியாது. கஷ்டத்தோடு தான் அந்த பிள்ளைய இழந்துட்டோம், பிள்ளைய இழந்து இவ்வளோ காசை வந்து செலவு பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க அந்த மாதிரி இது பண்ணுறதுனால அந்த காசை வந்துட்டு நாங்கள் வாங்கி எந்த யூஸுக்கும் கிடையாது. இதுக்கு தான் பாடியை வந்து தூக்கி அது பூரா வந்துட்டு இந்த கை கால் எல்லாமே வந்து கழுத்து கீழே வந்து அப்படியே நல்லா இருக்கும். ஆனால் அந்த எலும்பு இதெல்லாம் வந்து உள்ளே இருக்க எலும்பெல்லாம் ஜாம் ஆகிடுச்சு. சாதாரண இந்த சிமெண்ட் சாக்கில் ஒரு பாடியை வந்துட்டு சிமெண்ட் சாக்கில் வச்சிடலாம், அந்த பாடியை வந்து 7ஆம் அடைக்கிடலாம். 100ல் ஒருத்தர் பாடியை தான் வந்து தலை முகத்து பேச பார்க்க முடியும், எல்லா பாடியும் வந்து பேச பார்க்க முடியாது. பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்கும். பள்ளத்தை கீழே போய் தான் நாங்கள் பாடி எடுத்து வரணும். எங்கள் உயிரை பணைய வச்சு தான் வந்துட்டு இது வரைக்கும் பாடி எடுத்துகிட்டு இத்தனை வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் போய் எடுக்குவேன். அதே போல் வந்துட்டான்னு கேட்டிங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் சுற்றி தாங்க அந்த ஸ்பாட்டுக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல வந்துட்டு நான் காமிக்கலை, வந்துட்டு எந்த வீடியோவில் எதுலேயும் காமிக்கலை, யாருக்கும் கொடுக்கவும் இல்லை. இப்போ இவங்களுக்கு வந்து நான் செஞ்சுருக்கேன்னா நல்லது செய்யணும்னு ஒரு எய்ம் எடுத்து தான் ரிஸ்க் எடுத்து தான் நாங்கள் இந்த பள்ளத்துக்கு நாங்கள் நிற்கிறது எங்கள் உயிருக்கே கேரண்டி கிடையாது. நாங்கள் எவ்வளோ பாதாளத்தில் நாங்கள் போயிட்டு வரோன்னா நீங்களே பார்த்துங்க எவ்வளோ மெதுவாக வந்துட்டு மரம் செடியெல்லாம் கொட்டி கிட்டத்தட்ட வந்து 3000 அடி பள்ளத்துக்கு நாங்கள் போய் வரணும்னா எங்கள் உயிருக்கே எங்களுக்கே கேரண்டி கிடையாது. நாங்கள் எங்கள் உயிரை பணைய வச்சு தான் அந்த செத்த பணத்தை வந்து பாடியை கொண்டு வரோம். நாங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்களே தெரியும் எவ்வளோ வந்து ரிஸ்க்கான பள்ளத்தில் நிற்கிறோம், எவ்வளோ பின்னாடி பேக்ரவுண்டை பாருங்கள் எவ்வளோ பாதாளம் தான் இருக்குன்னு.
பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், மெதுவாக தான் வரும் போவோம். அதே போல் வந்துட்டு எங்கன குழி இருக்கும், எங்கன வந்துட்டு பள்ளம் இருக்கும், எங்கன வந்துட்டு எங்கன பாறை வந்து வழி இருக்கிற இடத்துல வந்துட்டு நல்லா தெளிவாக போய்க்குவோம் வந்துக்குவோம். வழி இடத்துல கயிறை போட்டு மரம் செடிகளுக்கெல்லாம் கயிறை போட்டு தான் கட்டி இறங்கி வருவோம். ஆனால் ரொம்ப எங்களை அறியாமல் நாங்கள் உயிரை பணைய வச்சு தான் நாங்கள் உள்ளே போவோம், பாடியும் கொண்டு வருவோம். உடுப்பு வந்துட்டு இந்த பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றது அதெல்லாம் கிடையாது. நாங்கள் இப்போ எப்படி வந்துட்டு நேச்சுரலாக இப்போ எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் கீழே போவோம். இன்னும் சாதாரணமாக போயிட்டு சாதாரணமாக வருவோம். போகிறதுக்கு வந்துட்டு 2 மணி நேரம் வந்து 3 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுங்க. செடியெல்லாம் வந்து வழியை ஒதுக்கி தான் போவோம். ஒதுக்கி திருப்பி வரும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த வழியில் போகணுமோ அந்த வழியிலே வந்து 1 மணி நேரத்தில் வந்துடலாம். இங்கேருந்து போகிறதுக்கு மட்டும் தான் எங்கள் லேட்டு, அங்கேருந்து வர்றதுக்கு லேட்டு கிடையாது. அதே போல் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு பாடி எட்டு வந்தோன்னு வச்சு 15 நாள் 20 நாளைக்கு சாப்பிட மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு அழுகி கொலன்னு கிடக்குங்க. ஒரு பாடி வந்துட்டு ஒரே நல்லா எடுத்து வந்துட்டோம்னா அதில் வாடகை இருக்காது. அதில் கொஞ்சம் பாடி கொண்டு வந்தோம்னா அதில் கூட சாப்பிட்ருவோம். அப்படி இருந்தாலும் நாங்கள் போய் வந்து தொட்டு பாடி எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த ரத்தத்தெல்லாம் அசைவு வெளியே வரும். பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து அந்த வாடகையில் எங்களுக்கு தெரியும். அந்த வாடகை பிடிச்சிட்டு இங்கேருந்து போகிற அன்றைக்கி முதல் நாள் சாப்பிட்றோம்ல அந்த சாப்பாடு தான் எங்களுக்கு. மற்றபடி வந்துட்டு ஒரு பாடி கொண்டு வந்துட்டோம்னா 10 நாள் 20 நாளைக்கு சாப்பாடு ஆகாரம் கிடையாது, தண்ணி ஆகாரம் தான். தண்ணியை குடிச்சிக்கிட்டே நாங்கள் இருக்குவோம். எனக்கு வந்துட்டு நான் பாதுகாப்பாக நான் போகிறேன்னு வச்சு, அதே போல் வந்துட்டு அவங்க கூட வரவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு தான் கொடுத்தாகணும். ஏன்னு கேட்டுங்க, நாளைக்கு கூட வந்தவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, நான் அங்கே வந்து கவர்மெண்ட்டுக்காரவங்கள்ட்ட இப்போ போலீஸ்கார ஃபாரஸ்ட்டுக்கார எங்களை அனுப்புகிறாங்கன்னா அவங்க வந்து தாய் தப்பை வந்து என் கூட வரவங்கள்ட்ட வந்துட்டு என்கிட்ட வந்து அவங்கள்ட்ட ஃபாரஸ்ட்காரவங்கள்ட்ட போலீஸ்காரவங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க. இதை வந்து கேட்குறது வந்து ஏன்ட்டு தான் கேட்குது. நீ தானே கூப்பிட்டு போனேன், என் வீட்டுக்கார என் பிள்ளைகளை கூப்பிட்டு போனேன், நீ தானே பாதுகாப்பு கூட்டு வந்திருக்கணும், என் பிள்ளைய கொண்டு போய் இந்த மாதிரி ஆகிட்டு சித்திரவதை பண்ணி கொண்டு வந்திருக்கையே நீ அப்படின்னு அவங்க தாய் தப்பை வந்து அவங்க தான் வந்து எங்களை வந்து கேட்குவாங்க, கூட கூப்பிட்டு போகிறவங்கள. அதே போல் வந்து கவர்மெண்ட்டுக்காரர்கள் அவங்கள்ட்ட போய் கேட்கணுன்னா அவங்கள எதுக்கு கேட்கணும், உனே தாங்க நீ தானே வந்து கூப்பிட்டு போனேன். கவர்மெண்ட்டுக்காரங்க வந்து அவங்க வந்து கூப்பிடல, அது என் புருஷனை கூப்பிட்டு போனேன்ல, என் புருஷனை கூப்பிட்டு போனேன்னு இதை எப்படி பாதுகாப்பாக நீ கொண்டு வந்திருக்கணும், இப்படியே கை காலெலாம் உடச்சி இப்படியே வந்து ரத்த குடத்தோட கொண்டாந்து விடுவ அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவாங்க. அவங்களுக்கும் நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு அது நாங்கள் 5 பேர் போகிறோன்னா தைரியத்தில் வந்துட்டு என் தைரியத்தில் ஜோசப்பு போகிறான், ஜோசப்பை வந்துட்டு கூப்பிட்டு போனால் 4 முறை கூப்பிட்டு வந்துடுவாப்புல அப்படின்னு நினச்சி அதுக்காக வேண்டி தான் போகிறோம் நினச்சி. மற்றபடி வந்துட்டு நம்மளால் போயிட்டு வந்துருவாங்க அப்படின்லாம் வந்துங்க அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. ஐயா, நீங்கள் வந்து முதல்ல பாடி எடுக்க போகிறப்ப அதை எப்படிங்க நீங்கள் அதை அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். முதல் பாடி எடுக்க போகும்போது ஒரு பையன் கேரளாக்காரன் பையன் விழுந்துட்டான். அப்போ கீழே போய் இந்த பாடி கொண்டு வரேன்னா வந்து தேடி பார்த்தாக்க ஆள் யாருமே கிடைக்கல. அப்புறம் ஒரு நாள் மறுநாள் ஜோசப்ன்ற ஒரு பையன் அவனுக்கு தான் வந்து கீழே போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் வழி தெரியும், அவனை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ போலீஸ்காரங்க வந்து சொன்னாங்க, ஜோசப் உம்பரான்னு கேட்டாங்க. ஆமாம், என் பேர் தான் ஜோசப் அப்படின்னு. சரி, இந்த மாதிரி ஒரு பையன் கேரளாக்காரன் விழுந்துடான்னு தெரியுமா அப்படின்னு. தெரியும், நேற்று விழுந்தது அப்படின்னு. சரி, இந்த மாதிரி அவங்க சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க, அவங்க பாடி எடுக்கணும்னு சொல்கிறாங்க, கொண்டு வந்துடுவான்னு. எனக்கு வந்து ஆளுகை வேணுங்கய்யா, எனக்கு வந்து ஒரு பாடிக்கு வந்து இவ்வளோ வேணும், அது கொடுங்கன்னு சொல்லவும் சரி நான் கொடுத்துட்றேன், பாடி கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாடி வந்து போய் எடுக்க போனாக்க கண் இருக்காது, இந்த சில்வாலாம் அடித்து கிழிச்சு போயிருக்கும், பார்க்கவே கொடூரமாக இருக்கும். அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, போய் எனக்கு இதை செத்தவன நினைக்க மாட்டோம். இவ்வளோ வந்து பாதாளத்தில் வந்து செத்துட்டானே, இவ்வளோ வேதனைப்பட்டு வந்துட்டு இப்போ செத்துருக்கானே பாரு, வந்துட்டு யார் தாய் தப்பை மூஞ்சி கூட பார்க்க முடியாமல் கூட நீ இப்படி செத்து கிடக்கையே அப்படின்னு நினச்சி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்டா வந்து நீ செத்தது இல்லாமல் எங்களை போய் வந்து இந்த மாதிரி உயிரை வாங்கி கைகளை பூரா அடிபட்டு ரத்த கோலமாக வந்து பூரா உடம்பு பூரா ரத்தத்தோடு தான் நாங்கள் போவோம், ரத்தத்தோடு தான் வருவோம். அப்போ நினச்சேன், சரி நம்ம ஒரு நாளைக்கு செத்தோம்னாலும் இந்த மாதிரி தான் அவங்க பேசுவானுங்க, இந்த மாதிரி தான் நினைக்குவாங்க அப்படி நானாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே தீட்டிக்கிட்டே தான் தூக்கிட்டு வர்றது. அவங்களை எடுத்து வர்றப்ப எவ்வளோ சிரமங்கள்லாம் இருக்குங்கய்யா? பயங்கரமாக வந்துட்டு, அதாவது பாடி வந்துட்டு அங்கே எடுக்கிற இடத்துல வந்துட்டு வெயிட்லாம் இருக்காது. பாடி எடுத்து கொஞ்சம் நகட்டவும், ஏன்னா பார்த்தீங்கன்னா வர வயிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பாடியை கொண்டு வரதா இல்லை நம்ம உயிரை பணம் வச்சு வந்து உயிரை நம்ம கூட வந்த உயிரை காப்பாற்ற முடியுமா என்ன முடியும்னா அப்படின்னு யோசனை பண்ணிட்டே தான் வருவோம். ஒரு 7 கிலோமீட்டர் வரைக்கும் சாக்கில் கட்டி இழுத்து தான் வருவோம். அந்த 7 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சுன்னா ஒரு லெவல் வந்து ஒரு ஒத்தடி பாதை இருக்கும். அந்த ஒத்தடி பாதைக்கு வந்தால் தான் எங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். நல்லா வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்துட்டு
கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து தண்ணிலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த 7 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து ரோடு வந்துடும், ஒத்தடி பாதை வந்துடும். அதில் வந்து 7 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தூக்கி டோலி கட்டி தூக்கணும். எங்களுக்கு இழுத்துட்டு வந்ததெல்லாம் அதெல்லாம் வந்து பெருசாக தெரியாது எங்களுக்கு. அந்த 7 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு பாடியை வந்து சாக்கில் கட்டி டோலி கட்டி தூக்கணும். அது நடக்க வந்து வெயிட்டு பூரா போட்டு எங்களை போட்டு அமுக்கும். இந்த வலையில் வந்து அந்த எப்படா கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் கொஞ்சம் பாடி கொண்டு வைக்குவோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு வருவோம். 99 பாடி எடுத்திருக்கேன். 99 பாடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா சுசப்பாண்டு தான் ஜாஸ்தி. மற்ற இடத்துகளில் 1-2 தான் கம்மியாக இருந்து மற்ற இடத்துகளில் எடுத்திருக்கேன். அதே போல் வந்து என்னென்னா 15 நாள் சென்டர்லாம் ஒரு பாடியெல்லாம் எடுத்திருக்கேன் நான். அழுகி நாற்று எடுத்து வெறும் எலும்பு தான் இருக்கும். அந்த பாடியும் போய் எடுத்து தான் வரணும். அதே போல் வந்து நாங்கள் வந்து அப்படின்னா இந்த கை க்ளவு, நம்ம முகக்கவசம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொண்டு போக மாட்டோம். இது வரைக்கும் வந்துட்டு இத்தனை பாடி எடுத்ததுக்கு வந்து எதுவுமே கொண்டு போக மாட்டோம். சாதாரணமாக இப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி போய் தான் பாடி எவ்வளோ அழுகி கிடந்தாலும் செண்டு தைலம் எல்லாம் வாங்கிட்டு போய் ஊற்றி வாட போகிறதுக்கு ஊற்றி எடுக்கிறதுக்கு கொண்டு வருவோம். ஆனால் ஊற்றி எடுத்து கொண்டு வந்தாலும் அது எப்படி இருந்தாலும் வாடை இருக்கத்தான் செய்யும். என்னென்ன ஊற்றினாலும் அந்த வாடையெல்லாம் சவுச்சு தான் நாங்கள் வெறுத்து வாழ்க்கையை வெறுத்து தான் கொண்டு வருவோம். ஏன்னா உயிரோடு இருக்கும்போது இந்த மாதிரி வாடையெல்லாம் தெரியாது, மனுஷனுக்கு மேலே வாடை எதுவும் தெரியாது. ஆனால் செத்ததுக்கு அப்புறம் போனால் வாடான்னு எதுக்கு சொல்கிறோம்? செத்ததுக்கு வந்து வாடை தாங்கவே முடியாது. அதையும் சவுச்சு தான் கொண்டு வருவோம் நாங்கள். இப்போ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஒரு 11 பேர் சொன்னீங்க. ஆமாம். ஆனால் நீங்கள் 11 பேரில் அப்பா உங்களை மட்டும் கூட்டு போக காரணம் என்ன? கூட்டு போகணுன்னா வந்துட்டு வேட்டைக்கு எங்கள் அப்பா வேட்டையாடுவார். வேட்டையாட போகும்போது வந்துட்டு தைரியமாக இந்த வழியில் போனால் இந்த வேட்டையாடலாம், இந்த வழியில் போனோம்னா இங்கே வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தில் என்னை கேட்டு தான் போவார். போனாக்க சரி எதுனாலும் கோழி முயல் இதுக்கெல்லாம் இந்த வழியில் போனோம்னா அடித்தா போனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போகிறார். அதனால தான் வந்துட்டு என்னை கூடயே வச்சுக்குவார். அந்த அனுபவத்தில் வந்து எனக்கு தெரியும், இந்த வழியில் போனால் இப்படி வரலாம், இந்த வழியில் போனால் இப்படி செய்யலாம், இந்த வழியில் போனால் இப்படி வந்துடலாம் அப்படின்னு எனக்கு அனுபவம் இருக்குது. அதனால தான் வந்துட்டு என்னையை வந்து எங்கள் அப்பா கூடயே வச்சுருந்தார். எனக்கு பின்னாடி எந்த ஒரு வேலை செய்யணுன்னாலும் அவன் தான் செய்வான். வேறு யாரும் வந்து மற்ற பிள்ளைகள்லாம் எதுவுமே செய்யாதுங்க. அதனால தான் இவன் செய்வான்றது காரணம் தான் நான் இவனை கூப்பிட்டு போகிறேன் நான் அப்படின்னு தான் எங்கள் அப்பா அவங்கள்ட்ட சொல்லிட்டு கூப்பிட்டு போவார். சரிங்க, இந்த மாதிரி பாடியை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வர்றீங்க. அப்போ எடுத்து வர அன்றைக்கி இரவு வந்து உங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? இரவு வந்து நைட்டில் வந்துட்டு அந்த பாடி வந்துட்டு உடம்பு முழுசாக வந்து உடம்புலாம் எனக்கு கண்ணில் வந்து வராது. அந்த நிலவு பூரா அந்த மூஞ்சி பேச இருக்குது பார்த்தீங்களா, மூஞ்சி பேச எப்படி இருந்துச்சோ அதை பார்க்க கண்ணுக்குள்ளேயே தான் இருக்கும். அந்த பார்க்க வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவன் பாடியோட வந்து உருவம் தான் வந்துட்டுருக்கோம். எனக்கு பார்க்காம இருக்க வந்துட்டு அது என்ன அந்த நினைப்பு இருக்கலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நான் ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு அது போயிட்டு வந்தோன்னா ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு படுத்துட்டு அனுப்பிச்சுக்க. அது எனக்கு ஒன்றும் தெரியாது. இதுவரை நீங்கள் எடுத்த பாடியிலேயே ரொம்ப ரிஸ்க்கான எந்த பாடிங்க நீங்கள்? அது நான் வருஷம்லாம் சொல்ல முடியாது, வருஷம் டேட்டெல்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது. நான் அப்போது வந்துட்டு ஒரு சென்னையிலேருந்து ஒரு பையனை கொண்டாந்து மேட்ரு பண்ணி கொலை பண்ணி போட்டாங்க. ஒரு வாரமாக வந்துட்டு சுற்றி தேடிட்டு இருந்திருக்காங்க. வழி வந்து கொடைக்கானல் பாருங்க தேவையில்ல ஆளுகள்லாம் கூப்பிட்டு போய் பார்க்க பாதியோட வந்து வழி தெரியலை, போக முடியாதுன்னு சொல்லிட்டு வரேன். அப்புறம் அங்கே இருக்க பாம்பரத்துக்காரங்களில் ஒருத்தர் யாருக்கும் வழி தெரியாதுங்க, ஜோசப்பை கூப்பிட்டு போனால் தான் வழி தெரியும் அப்படின்னு. அப்போ சரின்ட்டு நான் ஆச்சுட்டேன். என்னை வந்து கூப்பிட்டது சரி எந்த இடம் அந்த நீங்கள் வர வேணாம், யாருமே வர வேணாம், அந்த வெட்டி கொலை பண்ணி இந்த இடத்துல தூக்கி போட்டேன்னு சொன்னான்ல அவனை போய்ட்டு கூப்பிட்டு வாங்க, அவனை கூப்பிட்டு வந்தால் தான் கரெக்டாக எந்த இடம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு அவனை கூப்பிட்டு வந்து காமிச்சது கேட்டேன். நான் கேட்டேன் இந்த இடத்துல தான் நான் வெட்டி போட்டேன் அப்படின்னு சொல்லவும் சரி அவனை கூப்பிட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கயிறுகளை கொண்டு வாங்கன்னு சொல்லி கயிறுகளை மரத்தில் போட்டு இப்படி செங்குத்தான இல்லை அதில் வந்துட்டு சைடில் இந்த மாதிரி சுற்றி தோடைக்குள்ளே வர மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து வழியெலாம் கிடையாது. அதில் ஸ்ட்ரெயிட்டாக மரத்தை போட்டு மரத்தில் கயிறை போட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கயிற்றுலே தான் இறங்கணும், கயிற்றுல தான் ஏறணும். அப்படி இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா முதல் நாள் கயிறை போட்டு அன்றைக்கே வந்து இறங்குனது என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக மழை வந்துடுச்சா வந்துட்டு அங்கே நான் எங்கேயும் இந்த மரத்துக்கு அடிக்கடியில் எங்கேயும் நிற்கிறது தங்குறதுக்கு இடமே கிடையாது. அப்புறம் சரின்ட்டு மழை வந்துடுச்சு, இன்றைக்கி முடியாதுங்க, இதுக்கு மேலே இறங்க முடியாது, கயிற்றுல போகணும், கயிற்றுல தான் வரணும். ஏன்னா இது கிட்டத்தட்ட 4000 அடிக்கு மேலே பள்ளம் இருக்குது, நம்ம இறங்கி ஏறணும். அதனால் கயிறு ரிஸ்க்கு. அதனால் வந்து நாளைக்கு காலையில் வெள்ளனா வாங்க போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு. இதை வந்து 10 நாளாச்சு பாடி போய் பார்த்தாக்க பூரா வந்துட்டு வெறும் எலும்பு கூட தான் இருக்குது. பூரா புழுகு ஆயுது போது என்ன ஆச்சுன்னா பாடி இங்கே தான் கிடக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சரி எப்படியா இருந்தாலும் அழுகி கிடந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி அந்த பாடியை வந்து அடையாளத்துக்கு எதனாலும் கொண்டு வா அப்படின்ட்டாங்க. சரி நான் பிளாஸ்டிக் பையெல்லாம் வாங்கி எல்லாம் வந்து கட்டி தூக்கி 2 நாள் 3 நாள் கழிச்சு கொண்டு வந்து 2 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 நாள் க
கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து காமிச்சதுமே ஏன்னா அவங்க அந்த பையனோட வந்து அண்ணங்காரன் சொல்லிட்டாப்புல, இது என் தம்பி பாடி தான் அப்படின்னு. எப்படி கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னா பாக்கெட்டில் வந்துட்டு டிஎம்கே கரிசி வச்சுருந்தாப்புல. அந்த பெல்ட்டு வந்துட்டு அவங்க அண்ணன் கட்டுற பெல்ட்டு அந்த பையனுக்கு தெரியுமா. அந்த இதை கரெக்டாக சொன்னாப்புல, இது என் தம்பி தான் அப்படின்னு. கரெக்டாக எடுத்து கொண்டு வந்து கொடுத்தோம். அதுதான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து போக முடியாமல் பயந்து கைத்துலேயே போகணும். இப்போ இந்த சாதாரணமாக என்ன 1200 அடி ஒரு 7 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே சுற்றி சாதாரணமாக சின்ன குழந்தைய கூட எங்கள் கூட நடந்து வந்துடும். அது ஒரு 4000 அடி பள்ளம். அதில் கைத்துலேயே தொங்கிக்கிட்டே இறங்கணும். எவ்வளோ தூரம் பேலன்ஸ் பண்ண முடியும்? கொஞ்சம் கயிறு இருந்துச்சுனாலும் எங்களுக்கு உயிர் பாதுகாப்பு. அந்த மாதிரி இடத்துல ரிஸ்க் எடுத்து வந்து கொண்டு வந்து எடுத்துருக்கேன். அதுதான் உள்ளதுல ரொம்ப சிரமமான பாடி. அதாவது ஒன்றும் சிம்பிளாக சொல்லப்போனால் இதெல்லாம் வந்து மன தைரியம் வேணும். இதை ஏன்னா மனசை விட்டோன்னு செஞ்சு ஐயோ இந்த இங்கே நான் உட்காந்துருக்கேன், கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா உண்டோன்னா வந்துட்டு நம்ம வந்து உயிருக்கே கேரண்டி கிடையாது அப்படின்னு வந்துட்டு நினச்சோன்னு வச்சுங்க. அவங்க இப்போ வந்து நான் உட்காந்து பேசவும் முடியாது, ஒன்றும் முடியாது. மன தைரியம் தான். இந்த இடத்துல நின்றா இப்படி வந்துடலாம், இப்படி போயிடலாம், இப்படி வந்துடலான்னு மன தைரியம் தான். அந்த மன தைரியத்தில் தான் நான் இந்த வேலைகள்லாம் செய்கிறேன். இதில் உங்களுக்கு வந்து என்னங்க கிடைக்கும்? என்ன அளவுக்கு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்? எனக்கு ஒன்று பயனுள்ளது, அதாவது பாடி 8 வரேன்ல, பாடி 8 வந்தால் என்னோட பெனிஃபிட்டுக்கு வந்துட்டான்னு கேட்டிங்கன்னா, என் உடம்பு இதுகள்லாம் புண்ணாகிறதா, உடம்புலாம் புண்ணாகிறது. ஒரு பாடி கொண்டு வந்துட்டு 10 நாள் 20 நாள் சாப்பிடாமல் இருக்க பார்த்தீங்களா? சாப்பிடாமல் இருந்தாக்கா என்ன ஆகும்? அந்த தண்ணி அடிச்சுட்டு அதிலே தான் இருக்க உயிர் வாழ்கிறது. அப்போ நான் வந்து இப்போ வந்து 40 வருஷம் ஆகுது. இப்போ வந்து சூசைட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ நேரத்துக்கு நல்லா சாப்பிட்றேன், நல்லா போகிறேன், வரேன். ஒரு பாடி 8 வந்து அதுன்னா 10 நாள் 20 நாள் சாப்பிடாம தானே கிடக்கிறோம். அப்போ உடம்பு பூரா போக தான் செய்யும். அந்த ஃபீலிங்லேயே அப்படியே வந்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்து அந்த டயர்ட்ஸ்லேயே வந்து நாங்கள் உட்காந்து கிடக்கிறது தான்.